லேயாளுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஏமாற்றப்பட்ட தகப்பன், ஏமாற்றின தகப்பன். இரண்டாவது, அன்பு கூறாத புருஷன். மூன்றாவது, தன்மேல் பொறாமை கொண்ட சகோதரி. இன்றைக்கு உலகத்தில் இதுதான் காணப்படுகிறது. மனுஷன் நம்மை ஏமாற்றும்படி, நம்மேல் அன்பு கூறாமல் நம்மேல் பொறாமை கொள்கிற சமுதாயத்தின் நடுவிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று, நீங்கள் ஏமாற்றப்பட்டாலும், அன்பு கூறப்படாமல் போனாலும், உங்கள் மேல் பொறாமை கொண்டு உங்கள் மேல் எரிச்சலாய் காணப்பட்டாலும், ஒருவர் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அவர்தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். யாரெல்லாம் எதை செய்தாலும், வஞ்சித்தாலும், ஏமாற்றினாலும், நமக்கு விரோதமாய் கிரியை செய்தாலும், அவர் நம்மை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. லேயால் வஞ்சிக்கப்பட்டது உண்மை, லேயால் அன்பு கூறப்படாதது உண்மை, லேயால் பொறாமையினாலே அவள் நிராகரிக்கப்பட்டது உண்மை. ஆனால் தேவனோ அவள் மேல் அதிகமாய் அன்பு வைத்தார். எப்படி? அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் என்ன செய்தாராம்? கண்டார். இன்றைக்கு நாமும் கூட அற்பமாய் ஒருவேளை எண்ணப்படலாம். மற்றவர்களால், நம்முடைய சொந்த குடும்பத்தினராலும் கூட அற்பமாய் எண்ணப்பட்டாலும் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் மேல் எப்படி இருக்கிறார்? நினைவாகவே இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம்.